இது ஒருத்தனோட பிரச்சனை மட்டும் இல்லை தம்பி, இந்தியாவுக்கே பிரச்சனை தான். டோர் கூட லாக்ல இல்லை, கொஞ்சம் நீயே கதவை தோற. இந்தியாவில் நீ தான் முதல் நோயாளி, அது உனக்கு தெரியுமா? என்ன நக்கல் பண்ணிருக்கீங்களா? தம்பி, இப்போவே நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா உன்னை உயிரோட காப்பாற்றி குணப்படுத்திடுவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் வெளியே வரமாட்டேன். தம்பி, நான் சொல்றத பதட்டப்படாம காது கொடுத்து கேளுப்பா. போன வாரம் எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல உங்களுக்கு இந்தியாவிலே முதல் ஆளா மங்கி பாக்ஸ் நோய் வந்திருக்குன்னு அறிகுறி ஆயிருக்குது. ஆரம்ப கட்டத்திலேயே குணப்படுத்திட்டோம்னா இந்த பாதிப்பு இருக்காது. ஆனா இந்த நோய் பரவுனுச்சுன்னா உங்க அப்பா அம்மா உன்னை சுத்தி இருக்கிறவங்க, ஏன் உன்னை கூட்டிட்டு போற எனக்கு கூட பிரச்சனை தான். சேஃப்டி கிட்ட தரேன், போட்டுட்டு வந்து ஆம்புலன்ஸ்ல ஏறு. எனக்கு தெரியுண்ணா, நீங்க என்ன கொல்லதான் கூட்டு போறீங்கன்னு எனக்கு தெரியுண்ணா. நான் வரமாட்டேன், கண்டிப்பா வரமாட்டேன். தம்பி, கோவிட் வந்தப்போ கொரோனா பேஷண்ட்டை எப்படி தனிமைப்படுத்தினாங்களோ அதே மாதிரி தான் உன்னையும் குவாரண்டைன் பண்ண கூட்டிட்டு போறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமாண்ணா, எங்க அம்மாவே இப்படி கொரோனான்னு சொல்லி தானே கூட்டு போனாங்க. செத்து போயிருச்சுண்ணா. தம்பி, உங்க அம்மா உன் கூட தான்ப்பா இருப்பாங்க. இந்த வீட்டில் ஒரு போட்டோ கூட இல்லைண்ணா எங்க அம்மாவுக்கு. இந்த சட்டை அது எடுத்து கொடுத்ததுண்ணா, எங்க அம்மா எடுத்து கொடுத்ததுண்ணா. என்ன எதுனே இல்லாம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம செத்து போயிடுச்சுனா. எனக்கு எங்க அம்மானா அவ்வளோ பிடிக்கும். இந்த சட்டை மட்டும்தான் அது ஞாபகமா என்கிட்ட இருக்கு. நிறைய சம்பாரிச்சு பெருசா வீடு கட்டி உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டவன் உன் மூஞ்ச கூட பார்க்க முடியாத அளவுக்கு மண்ணை போட்டு மூடிட்டானுங்களேம்மா. அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கம்மா. அண்ணா அண்ணா, நான் வெளியே வரேண்ணா. தம்பி வரியா? அண்ணா வரேண்ணா, எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் வெளியே வரேன். நீங்க ஃபோன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வெளியே வந்துடுவேண்ணா. அண்ணா வந்துடுவேண்ணா. நம்பர் சொல்லு. அண்ணா 9125300122. என்னது? அண்ணா 22. அண்ணா ரிங்கு போதாண்ணா. பொறுமையா இருப்பா. ஓ ஹலோ பா கேக்குதாப்பா? பா நான் சாக போறேனாப்பா. எனக்கு ஏதோ நோய் இருக்குன்னு கூட்டு போக வந்திருக்காங்கப்பா. அம்மா கூட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி மங்கி பாக்ஸாப்பா. அன்னிச்சிருப்பா, உனக்கு எதுவுமே செய்யாம சாக போறேன்ப்பா. அண்ணா அப்பா வயசு கேட்க மாட்டேங்குதுண்ணா. அப்பா தம்பி கட் ஆயிடுச்சுப்பா, அதான் கேட்கல. கட் ஆயிடுச்சா? அது எப்படி கட் ஆகும்? அம்மாவையும் இறக்க இல்லாம கொண்டீங்க, இன்னைக்கு என்ன கொல்லவும் தானே கூப்பிடுறீங்க. அப்பனா நீ போனே பண்ணலடா. என்னது டாவா? எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படா தோணுது? ஏய், நீ என்ன பண்ணா கதவு திறக்க விட மாட்டேன்டா. கதவு திறடா. சட்டை விடுறா. தொறல கதவை. அம்மா கொடுத்த சட்டைனா? தொறல கதவை. அம்மா கொடுத்த சட்டை. கதவு திறடா. தொறல கதவை. தொறல கதவை. நான் சட்டை கிழிஞ்சிருச்சுனா, அம்மா கிழிஞ்சிட்டாங்கண்ணா. அம்மா கிழிஞ்சிட்டாங்கண்ணா. அம்மா
அம்மாவும் போயிட்டாங்க. அடுத்து என்னையும் கொல்ல போறீங்க. கதவை திறடா. விட மாட்டேன். என்ன கொல்ல விட மாட்டேன். என்ன கொல்ல விட மாட்டேன். டேய் என்ன பண்ற? கதவை திறடா. டேய் கதவை திற. டேய் என்ன பண்ற? டேய் கதவை திறடா. கதவை திற. டேய் தம்பி என்ன பண்ற? டேய் என்ன பண்ற? கதவை திற. டேய் தம்பி. டேய் டேய் எந்திரடா. டேய் எந்திரடா. டேய் தம்பி எந்திரடா. மோசமான கனோடா கோகுலே. அம்மா வாங்கி கொடுத்த சட்டை கனவா? அதே மாதிரி கதவு தட்டுற சத்தம் கேக்குது. ஒருவேளை உண்மையிலே நமக்கு நோய் இருக்குமோ? நோய் வந்துச்சுன்னா கனவுல பயந்தோம். நாம ஏன் பயப்படணும்? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். போர் வரட்டும் பாத்துக்கலாம். இத்தனை நாள் பயத்தை வதந்தியை நம்பி இருட்டுல இருந்தது போதும். இனி எது வந்தாலும் தைரியமா பாத்துக்கலாம். 1958ஆம் ஆண்டு கோபன்ஹேகனில் இருக்கிற ஸ்டேட் சீரம் இன்ஸ்டிடியூட்ல நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சியில தான் குரங்குல இருந்து இந்த நோய் வருதுன்றதை கண்டுபிடிச்சாங்க. 1970ல காங்கோன்ற ஊர்ல மனுஷங்கள்ட்ட பரவுதுன்றதையும் கண்டுபிடிச்சாங்க. குரங்குல இருந்து மனுஷனுக்கு பரவுனதுனால இதுக்கு மங்கி பாக்ஸ்னு ஒரு பேரு வந்தது. இதுவும் கொரோனா மாதிரி போக்ஸ்வெரிடே குடும்பத்துல உள்ள ஆர்த்தோபோக்ஸ் வைரஸ் தான். இது பசு, குதிரை, ஒட்டகம் மாதிரியான மிருகங்கள்ட்ட இருந்து தான் மனுஷங்களுக்கு பரவும். நம்ம நாட்டிலையும் இந்த நோய் தடுப்புக்குண்டான எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால எந்த வதந்தியும் நம்ப வேண்டாம். எது வந்தாலும் பாத்துக்கலாம். போர் வரட்டும் பாத்துக்கலாம்.